என் தாய் திருநாட்டில் வசித்து வரும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் ஜனநாயக கடமையாகிய வாக்கினை செலுத்தி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்மை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய நாள் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி. அந்த நன்னாளில் நாம் அனைவரும் முக்கியமாக நமது ஜனநாயக கடமையில் ஒன்றான வாக்கினை செலுத்தி நமது ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும். அடுத்தபடியாக சுதந்திரம் கிடைத்து இதுவரை நம்மை ஆட்சி செய்தவர்களில் யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்துள்ளார்கள் அப்படி என்று யோசிக்க வேண்டும். அந்த சிந்தனை நம்மை அடுத்த மாற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். சிறந்த ஆட்சியை கொடுத்தவர்தான் காமராசர். காமராசருக்கு பிறகு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. அதுதான் 1967. அந்த 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்று ஆட்சியினை அமைக்கின்றார்கள். அண்ணாவின் மறைவிற்கு பிறகு மீண்டும் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அதுதான் எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்றது. பிறகு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம், பிறகு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மாறி மாறி இந்த 2 கட்சிகள் தான் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த ஆட்சிகளை குறை சொல்லவில்லை. எப்படி நமக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டதோ, அதாவது கல்விக்கண் திறந்தவர் காமராசர், காட்சிக்கு எளியவர், கருத்துக்கு இனியவர் அப்படியெல்லாம் புகழ்ந்த அந்த மாமனிதரையும் நாம் ஒரு காலத்தில் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்ததால் தான் அவரை மாற்றி அறிஞர் அண்ணாவை அந்த இடத்தில் அமர வைத்தோம். பிறகு அறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு முத்தமிழ் கலைஞர் டாக்டர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஆட்சியின் போதும் ஒரு மாற்றம் தேவைப்பட்டு தான் நாம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை ஆட்சியில் அமர வைத்தோம். பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு முறையும் இவர்கள் ஆட்சி சரியில்லை, இவர்களை மாற்றி பார்ப்போம், இவர்கள் ஆட்சி சரியில்லை, இவர்களை மாற்றி பார்ப்போம் என்றெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து இதுவரை வெற்றியும் கண்டுள்ளோம். ஆனால் இப்போது உள்ள சூழ்நிலை என்னவென்றால், இவருக்கு வாக்களித்தால் இவர் வெற்றி பெறுவாரா, நாம் இந்த வாக்கினை ஏன் வீணாக்க வேண்டும், வெற்றி பெறுவதற்கு போடலாமே அப்படி என்று யோசிக்கிறீர்கள். நன்றாக யோசித்து செயல்படுங்கள். நீங்கள் செலுத்தும் வாக்குதான் மாற்றத்தை உருவாக்கப் போகின்றது. ஆனால் நான் செலுத்தும் அந்த ஒரு வாக்கில் தான் அந்த மாற்றம் உருவாகப் போகின்றதா என்று நீங்கள் சிந்திக்கக்கூடாது. என்றால் ஒரு ஓட்டு 10 பேர் இந்த சிந்தனையில் இருந்தால் 10 ஓட்டு, 100 பேர் யோசித்தால் 100 ஓட்டு. என்னை பொறுத்தவரை எல்லோரும் இதை தான் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் வாக்களித்தால் மாற்றம் ஏற்பட்டு விடுமா, நான் ஒருவன் வாக்களித்தால் மாற்றம் ஏற்பட்டு விடுமா என்று. நாம் எல்லோரும் சேர்ந்து வாக்களித்தால் தான் அந்த மாற்றம் ஏற்படும். அப்போது நாம் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் நாம் நிறைய பேர் மாற்றம் வேண்டும், இந்த இதுக்கெல்லாம் ஒருத்தர் வரமாட்டாங்களா அப்படியெல்லாம் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோமே தவிர அதற்கான செயல் என்ன, அதுதான் இந்த 23ஆம் தேதி நம்ம வாக்களிக்க போகிற செயல். நாம் இவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு உரிமை இல்லை. அது உங்கள் உரிமை. நீங்கள் தான் அந்த உரிமையை செலுத்தப் போகின்றீர்கள். அந்த உரிமையின் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்மை ஆட்சி செய்பவர்கள் யார், நல்லவர்கள் யார், நம்மை மதித்தவர்கள் யார், நம்மை ஏளனம் செய்யாதவர்கள் யார், நம்மை போன்றவர்கள் யார். நம்மை போன்றவர்கள் யார் என்றால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளவர்கள். நமக்கென்று ஒன்று குறை என்று கூறினால் நமக்காக வருவார்களா என்று சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் நான் பார்த்தவரை சொல்கின்றேன், சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதற்கு பின் அப்படின்ற மாறிடுறாங்க. அனுபவத்தில் சொல்கிறோம். அவ்வளோ பெரிய அனுபவம்லாம் இல்லை, ஆனால் குறுகிய காலத்தில் அந்த மாதிரி அனுபவங்களும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். என்னுடைய குறுகிய காலத்திலே இவ்வளோ அனுபவம் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் பெரியவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களாம் நிறைய அனுபவங்கள் பட்டிருப்பீங்க. ஓட்டு கேட்க வரும்போது துண்டு போகிற அதே சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு நிற்கிறவர் ஓட்டு வாங்கிய பிறகு, ஜெயித்த பிறகு, சட்டமன்றத்துக்கு சென்ற பிறகு நாம் தான் அவர் வீட்டு படியில் நின்று கண்டிருக்க வேண்டும். ஆனால் முறைப்படி பார்த்தால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் நமக்கு எல்லாம் என்ன செய்ய வேண்டும், நம் ஊரில் இதெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டதா,
நம் தொகுதியில் இந்த குறைகள்லாம் இருக்கின்றதா இன்னும் அப்படி என்று யோசித்து நம் தொகுதியில் இருக்க வேண்டும். ஆனால் நான் பார்த்தவரை, எனக்கு கருத்து தெரிந்து சொல்கின்றேன், நான் பார்த்தவரை எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்ற பிறகு அந்தந்த தொகுதிக்கு வருவதில்லை. மீண்டும் எப்போது வருகிறார்கள் என்றால், அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரும். அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு கேட்பதற்காக வருகின்றார்கள். அப்போதுதான் அந்த களப்பணியை மீண்டும் விட்டதை அப்பதான் ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் காலங்காலமாக நடந்து வருகின்றது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், தேர்தலுக்கு மட்டும்தான் இவர்கள் வீதி வீதியாக வருகிறார்கள், ஊர் ஊராக வருகிறார்கள், கிராமம் தோறும் வருகிறார்கள், மாவட்டம் தோறும் வருகிறார்கள். வெற்றி பெற்ற பிறகு எந்த ஒரு நலத்திட்டங்களை ஆரம்பித்தாலும் அவர்கள் அந்த பகுதியில் இருந்தே காணொளி மூலமாக திறந்து வைப்பது. ஆனால் தற்போது ஓட்டு வாங்குவதற்கு தற்போது ஒவ்வொரு ஊராக வருபவர்களால் வெற்றி பெற்ற பிறகு வர முடியவில்லை. அதுதான் ஏன் என்று தெரியவில்லை. இதுபோன்று நிறைய சம்பவங்கள் உள்ளன. ஆகையால் அனைத்து வாக்காளர்களும், அது முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கட்டும், இல்லை பல தலைமுறைகளை சந்தித்த வாக்காளர்களாக இருக்கட்டும், சிந்தித்து வாக்களியுங்கள். இனம், மதம், மொழி என அனைத்தையும் கடந்து ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாற்றம்தான் நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகின்றது. வரும் சந்ததியினருக்கு நம்மால் முடிந்த ஒரு சின்ன உதவி இந்த ஒரு வாக்கு தான். மாற்றம் வராதா அப்படின்ற ஏங்கிக்கிட்டு இருந்த, கேள்வி கேட்டுட்டு இருந்த நமக்கெல்லாம் ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, நான் வெற்றி பெற போகிறோம், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு பயத்தையாவது காமிக்கணுங்க. சின்ன பயத்தையாவது காமிக்கணும். இவங்களால் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு பயத்தையாவது காமிக்கணும். நிறைய சதிகள் நடக்கும், நிறைய குளறுபடிகள் நடக்கும், நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கலாம். நம்மால் முடிந்தவரை நம் ஜனநாயக கடமையை செலுத்துவோம், அதை முறையாக செலுத்துவோம். மனம் பல விஷயங்களை நமக்கு சொல்லும், ஆனால் நம் மனம் நமக்கு என்ன சொல்கின்றது என்பதை யோசியுங்கள். இவர்கள் சொன்னார்கள் இவர்களுக்கு போட வேண்டும் என்று, இவர்கள் கூறினார்கள் இவர் இவ்வளவு செய்துள்ளார்கள் என்று. உங்கள் மனதுக்கு என்ன தோன்றுகின்றது என்பதை யோசித்து நம் எதிர்கால சந்ததியினருக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதை யோசித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முக்கியமான நேரத்தில் நீங்கள் வாக்களிக்கப் போகின்றீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகையால் அனைத்து மக்களும் தம்முடைய வாக்கினை செலுத்தும்போது ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களியுங்கள். நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இது வருங்கால சந்ததியினருக்கு பெரிய உதவியாக இருக்கும். இதுவரையும் நான் பேசுனதை வச்சு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க, நம்ம யாருக்காக பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. நம்மளுடைய சின்னம் அதுதான் அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு தான் ஓட்டு போடணும். நான் டைரெக்டாக வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் யாருக்கும் சொல்லலை. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நம்மளோட கையில் தாங்க. நம்ம வாக்கை நம்ம கரெக்டாக செலுத்தணும். நம்ம வாக்கில் தான் அடுத்தவங்க வாழ்க்கை இருக்குது அப்படின்றத நினச்சி வாக்களிக்கணும். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க, ஆனால் நடைமுறையில் செயல்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. இப்போ ஒருத்தர்கிட்ட விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் விஷயம் இல்லைன்றத காரணம் தாண்டி அவங்க பாரம்பரியமாக இந்த அரசியலில் இருந்தவங்க இல்லை. யோசிச்சு பாருங்களேன். இன்னாருடைய புள்ள இன்னாருடைய ஊடு அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போ இவர் தாங்க அவர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. புரியல. அமைச்சரோட மகன் எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. அமைச்சர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது எம்எல்ஏவாக இருந்த அவங்களுடைய மகன் அமைச்சராக மாறிடுவார். ஆனால் இன்றைக்கி அரசு நடத்துனர், ஓட்டுநர் கூட இன்றைக்கி வந்து எம்எல்ஏக்கு நின்று இருக்காரு. ஒரு ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏக்கு நின்று இருக்காரு. இப்படி நிறைய பேர் சொல்லலாம். அந்த குடும்பத்துக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்திருக்கும். அவங்க இன்றைக்கி வந்து தேர்தலில் நின்று இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கும்போது தான் எதிர்காலத்தில் இந்த தேர்தல் அப்படின்னா ஒரு சமமான ஒரு விஷயம் அப்படின்றதுக்கு விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு இது கிடையாது, அனுபவம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அறிஞர் அண்ணா முதலில் தேர்தல் நிற்கும் போதும் அவருக்கும் அனுபவம் இருந்திருக்காது. காமராசர் முதலில் தேர்தல் நிற்கும் போதும் அவருக்கும் அனுபவம் இருந்திருக்காது.
முத்தமிழ் கலைஞர் டாக்டர் கருணாநிதி அவர்கள் தேர்தலில் நிற்கும் போதும் அவருக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்காது. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தேர்தலில் நிற்கும் போதும் அவருக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்காது. அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலில் தேர்தலில் நிற்கும் போதும் அவருக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்காது. நாம் வாய்ப்பு கொடுத்தால்தான் அந்த அனுபவமானது அவர்களுக்கு உருவாகும். சில பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட்டை வீணாக்காதீங்க, அவங்களுக்கு போடாதீங்க, இவங்களுக்கு போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசித்து உங்களுடைய வாக்கை நீங்கள் நியாயமான முறையில் செலுத்துங்க. கான்ஃபிடண்ட்டாக இருங்க நண்பா, வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்களுடன் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம். உங்க விஜய் உயிரன வரனா